தமிழ் வணக்கம். இன்று போய் நாளை வா என்ற நிலையில் ஏப்ரல் மாதம் சீனா செல்ல வேண்டியிருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடத்திய போர் காரணமாக இந்த மாதம் 14ஆம் திகதி சீனா செல்ல இருக்கின்றார். 2 நாட்கள் இந்த விஜயம் நடைபெற இருக்கின்றது. இந்த விஜயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதாகவும், சீன அதிபரை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு வெற்றியாளராக செல்ல வேண்டும் என்பதற்காக ஈரானுக்கு அனுப்பியிருக்கின்ற ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அவருடைய கடைசி வேண்டுகோள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. அதில் அவர் முக்கியமான கோரிக்கைகள் சிலதை தவிர்த்திருக்கின்றார் என்றும், சீனாவிற்கு புறப்படுவதற்கு முன்னதாக ஓர் அமைதியை எட்டி தொட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல விடயங்களை விட்டு கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஒரு பக்க அறிக்கையினுடைய உள்ளடக்கங்கள் பூரணமாக இல்லாவிட்டாலும் கூட யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான விடயங்களும் அதுபோல அணுகுண்டு உருவாக்க விடயங்களும் இதில் முக்கிய இடம் பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நிபந்தனைகள் சில தளர்த்தப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை முற்றாக திறக்கப்பட வேண்டும், உலக ஆயில் விலை குறைவடைய வேண்டும், இதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் கேட்டிருப்பதாக சற்று முன் செய்தி வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய சீன பயணம் தொடர்பாகவும் அதில் இருக்கின்ற முடிச்சுக்கள் தொடர்பாகவும் வெளிவந்திருக்கின்ற முக்கிய செய்திகள் என்ன? சீன அதிபரை சந்திக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பலவீனமான ஒருவராகவே சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கை சென்றடைய இருக்கின்றார். ஈரானுடனான போரில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ வளங்களையும் களஞ்சியத்தில் இருந்த ஆயுதங்களையும் பெருமளவு வகை தொகை இன்றி கொட்டி சரித்து விட்ட காரணத்தினால் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை சீனா அறிந்தபடி சிரித்தபடியே இருக்கின்றது. அதேவேளை இந்த போரில் வெற்றி பெற முடியாமலும் வெற்றி என்று முழக்கமிட்டு பின்வாங்குவதுமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடைந்த குழப்பமான நிலை காரணமாக மாபெரும் வல்லரசு என்று பெயர் பெற்றிருந்த அமெரிக்காவினுடைய பெயர் இப்பொழுது ஏறத்தாழ சர்வதேச ரீதியாக அடிபட்டு கிடக்கின்றது. அமெரிக்காவை தெய்வம் போல கருதிய ஏழை நாடுகளினுடைய மக்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய பலத்தை சந்தேகிக்கின்ற அளவிற்கு ஒரு சர்வதேச எதிர்மறை நிலை ஒன்று உருவாகி இருப்பது சீனாவிற்கு பலத்த ஆனந்தமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையில் அமெரிக்காவினுடைய சிறப்பு பின்வாங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் செல்வதனால் சீனாவினுடைய கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்ளே வீசக்கூடிய புயல் ஒருவாறு இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியவுடன் அவருக்கு வழங்கப்படுகின்ற மரியாதைகளும் அணிவகுப்புகளும் சீன அதிபரும் தன்னை மிகவும் ஸ்திரமான நிலையில் இருப்பதாக சீன மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. சீனாவின் பொருளாதார நெருக்கடியும் அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியும் நிறுத்து பார்த்தால் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே சீன அதிபர் தன்னுடைய புகழை நிலைநாட்ட வேண்டி இருக்கின்றது. இருவரும் ஆடம்பரமான புகழை காட்டுவதில் ஆவல் ஆசை கொண்டவர்கள் என்பதனால் அதற்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் அதன் பின்புதான் அவர்களுடைய உண்மையான பிரச்சனை வெடிக்கும் என்று கூறுகின்றார்கள். ஈரானுடன் அமெரிக்கா நடத்திய போரை அமைதியாக பார்த்து இரகசியமாக ஈரானுக்கு தகவல்களை வழங்கி மேலும் பல ஆயுதங்களை வழங்கி சீனா நாடகமாடினாலும் வெளியில் தன்னை காட்டிக்கொள்ளாமல் உலக நாடுகளுக்கு நண்பனாக இருந்து கொண்டது. நாடக நடிப்பில் சீனா அமெரிக்க அதிபரை வென்றுவிட்ட நிலையாக இருக்கின்றது. அமெரிக்காவை ஓர் அநீதிமிக்க வல்லரசென உலக நாடுகளுக்கு காட்டி ஆசிய, ஐரோப்பிய, மத்திய கிழக்கு பகுதிகளிலும் ஆப்பிரிக்காவிலும் தன்னை ஒரு நல்லவன் போல காட்டுவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இதை சீனா பயன்படுத்தி இருக்கின்றது என்பது மேற்கு நாடுகளினுடைய ஆய்வாக இருக்கின்றது. இந்த இருவருடைய பேச்சுக்களிலும் முக்கியமாக இடம்பெற போவது தைவான் நாடுதான். தைவான் அமெரிக்காவிற்கு மிக முக்கியம். இன்று அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய AI தொழில்நுட்பம் எல்லாம் அதற்கான சிப்களை எல்லாம் வழங்கி கொண்டிருப்பது தைவான் நாடுதான். தைவான் நாடை சீனா கைப்பற்றி விடுமாக இருந்தால் உயிர் நாடியை கைப்பற்றியது போன்ற பெரு நஷ்டம் அமெரிக்காவிற்கு ஏற்படும். இதை அமெரிக்கா ஒருபொழுதும் விரும்பவில்லை இன்றைய சூழ்நிலையில். இதுதான் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை. இந்த சிக்கலில் டொனால்ட் ட்ரம்ப் தைவானை சீனாவிடம் விட்டு கொடுப்பாராக இருந்தால் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவை நம்பியிருந்த ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்
அமெரிக்கா மீதான நம்பிக்கையை இழக்க வேண்டி வரும். இன்று மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை இழந்திருப்பது போல பசிபிக் பிராந்தியத்திலும் அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளிகளை இழக்க வேண்டி வரும். எனவே தைவான் விவகாரத்தில் சீனாவிற்கு விட்டு கொடுக்காமலும் அதே நேரத்தில் சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற பொழுது தான் நினைத்த இடத்தை எட்டி பிடிப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுப்பார். இந்த பேச்சுவார்த்தைகளில் தடைப்பட்டு கிடக்கின்ற அமெரிக்காவினுடைய சோயா ஏற்றுமதி, போயிங் விமான ஏற்றுமதி என்பன வெளிப்படையாக பேசப்பட்டாலும் கூட அமெரிக்க அதிபரனுடைய பேரம் பேசும் திறம் பற்றி சீன அதிபர் அறிந்திருக்கின்றார். சீன அதிபர் நீண்ட அரசியல்வாதியாக இருப்பதனாலும் சீனா என்கின்ற பெரும் பதவி போட்டா போட்டி நிறைந்த ஓர் இடத்தில் தன்னை தக்க வைத்துக் கொண்ட ஓர் அரசியல்வாதியாக இருப்பதனாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரியாக இருப்பதனாலும் டொனால்ட் ட்ரம்ப் யார், அவர் எப்படி நகர்வார், அவர் என்ன செய்வார் என்பதை சரியாக நாடி பிடித்து பார்த்த ஒரே ஒரு தலைவராக சீன அதிபரே இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே அமெரிக்க அதிபர் ஈரானை வென்றுவிட்டு சென்றாலும் வெல்லாமலே சென்றாலும் அவர் யார் என்ற முள்ளந்தண்டை சீன அதிபர் அறிந்திருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினால் எதுவும் அங்கு செய்ய முடியாது. அதேவேளை அமெரிக்கா இப்பொழுது ஈரானுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற போரானது சீனாவுடன் நடக்கப் போகின்ற பசிபிக் பிராந்திய போரின் ஒரு பகுதிதான் என்று பெருந்தொகையான அமெரிக்கர்கள் நம்புகின்ற காரணத்தினால் சீனாவுடனான சந்திப்பானது ஈரான் போரில் தாக்கம் செலுத்தும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அதேவேளை அமெரிக்காவில் ஈரான் போர் என்கின்ற வெல்ல முடியாத ஒரு சகதிக்குள் சிக்கப்பட வைத்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற அதிருப்தியும் அமெரிக்காவில் இன்னொரு சாரரிடையே இருக்கின்றது. எனவே சொந்த நாட்டிலும் அவருக்கு பிரச்சனை, சீனாவிலும் பிரச்சனையாக இருக்கின்ற நிலையில் சீன பயணம் நடைபெறுகின்றது. ஆனால் சீனாவை பொறுத்த வரையில் மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் உதவி செய்து அதுபோல சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் போன்றவர்களுக்கும் நண்பனாக இருந்து பல குதிரைகளில் பணம் கட்டி யாராவது ஒருவர் வென்றால் அந்த வெற்றியில் களிப்படைவதற்கான நிலையில் சீனா எல்லோருக்கும் பணம் கட்டி கொண்டிருக்கின்றது. இதுதான் சீனாவின் அபத்தமான ஆட்டம் என்றும் மேற்கு நாடுகளில் எழுதுகின்றார்கள். எதிர்வரும் 14ஆம் திகதி நடைபெற இருக்கின்ற இந்த சந்திப்பிற்கு மேலும் ஒரு வாரமே இருக்கின்றது. அதற்கு முன்னதாக ஈரான் பிரச்சனையை 7 நாட்களுக்குள் தீர்க்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரான் என்ன செய்ய போகின்றது? டொனால்ட் ட்ரம்பை பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட ஒருவராக விமானத்தில் ஏற வைக்குமா ஈரான்? இல்லை, இந்த சந்திப்பை மேலும் 1 மாத காலம் டொனால்ட் ட்ரம்ப் பின்போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா என்பதை வரும் நாட்கள் தீர்மானிக்கும். ஆனாலும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஈரானுக்கும் இடையே நல்லுறவு என்பது இந்த நிமிடம் வரை எட்டா கனியாகவே இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.